இப்போ சத்யராஜ் அவர்கள் இருக்காங்கல்ல, சத்யராஜ் அவர்கள் வந்து திரைத்துறைக்கு வந்தபோது சிவகுமார் அவர்கள் தான் எல்லா உதவியும் செய்திருக்காங்க, எல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அவங்க சில படங்கள்லாம் கூடவே நடிக்க வச்சிருக்காங்க. எனக்கு வந்து சத்யராஜ் அவர்கள் நேரடியாக சொல்லும்போது கோமாளி சுவாமிநாதனுடைய நாடகத்தில் வந்து நடிக்க வச்சிருக்கேன். அப்போ அதுக்கு வந்து சிவகுமார் தான் முதல் காரணமாக இருந்திருக்காரு. சிவகுமார் சத்யராஜ் கூட ஆமாம், உறவினர் தான். அப்படியே வந்து இவனுடைய ஹைட்டுக்கு வந்து நீங்கள் நல்லா ஹீரோவை நடிக்கிறான்டா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி உற்சாகப்படுத்தி சிவகுமார் அவர்கள் வந்து சத்யராஜ் அவர்கள் வழி நடத்திருக்காங்க. சத்யராஜ் எப்படிப்பட்டவர்னா, அவர் வந்து ஊத்துக்குழி ஜமீன் இருக்குல்ல, ஊத்துக்குழி ஜமீனுடைய வாரிசு தான் வந்து சத்யராஜுடைய மதர். அவங்க அம்மா நாதாம்மாள். அவங்களோட நாதாம்மாவோட தாத்தா நடராஜ காளிங்கராயர் வந்து அந்த காலத்தில் லண்டன் போய் படிச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய வரலாறு. இன்னைக்கு அந்த ஜமீன் வந்து இருக்குது, ஊத்துக்குழி ஜமீன் இருக்குது. அந்த காளிங்கராயன் பரம்பரையில் வந்தவர் தான் ஜமீன் பரம்பரையில் தான் சத்யராஜ் அவர்கள். காளிங்கராயன் அந்த பெரிய ஒரு கால்வாய். ஆமாம், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நிறைய படங்களில் வந்து வாய்க்கால் வந்து பார்க்கலாம். நீங்கள் பவானி கொடுமுடிந்து நொய்யலாறு வரைக்குமான அந்த 90 கிலோமீட்டர் அந்த வாய்க்காலை அவர் வெட்டினது வந்து சத்யராஜ் அவர்களுடைய பாட்டன் சொல்லலாம், முப்பாட்டன் சொல்லலாம். அது அவங்க பரம்பரையில் வந்தவர் தான். அவர் காளிங்கராயன் வந்து அந்த காளிங்கராயன் வாய்க்கால் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு அப்படின்னா அது இவங்களுடைய பரம்பரைக்கே வந்து ஒரு பெரிய பெருமை தான். அப்படி ராஜ பரம்பரையிலேருந்து வந்தவர் அப்படின்னால ஹீரோவா வந்து யாராவது நடிக்க வச்சாங்களா? இல்லை. சத்யராஜ் அவர்களும் கஷ்டப்பட்டு சின்ன சின்ன ரோலில் நடித்து அடி வாங்கி வில்லனாக நடித்து இப்படி தான் வந்து சினிமா ஒருத்தரை வந்து எடுத்துக்குமே தவிர ஜமீனாக இருந்தவங்க அப்படிங்கிறதுக்காக அந்த படம் சிறப்பாக ஓடும்னு சொல்ல முடியாது.